குளிர் காலத்துல கண்டிப்பா லெமன் சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுன்னு எதிர்பார்த்தீங்களா? இந்த விட்டமின் சி அதிகமா இருக்கிற லெமனை போய் நம்ம யாராவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோமாங்க? ஏன்னா இயற்கையில நேச்சுரலா நமக்கு இந்த கிடைக்கக்கூடிய லெமன்ல விட்டமின் சி அதிகம், நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது அப்படின்ற விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படின்னும் போது நான் மட்டும் எப்படி இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன்? நீங்க குடிக்கிற லெமன் ஜூஸ் லெமன்ல செய்யப்பட்டதா இல்ல லெமன் ஃபிளேவர் சேக்கரைம் சேர்த்து செய்யப்பட்டதான்னு பார்த்துங்க. சேக்கரைம் கலந்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கட் பாக்டீரியாவை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மெட்டபாலிசம் டவுன் ஆகும். இம்பேலன்ஸ் ஆகிறதால என்ன நடக்கும்னா பாடியில உங்களுடைய இம்யூனிட்டி கம்மியாகும். கண்டிப்பா சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதே தான் நீங்க வீட்டில் லெமன் ஜூஸ்ல கலக்கிற சர்க்கரை ஐஸும் சேர்த்து சாப்பிட்டாலும் இப்படி தான் வரும். சளி இருமல் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் சொல்ற மாதிரி இந்த லெமன் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருக்கிற விட்டமின் சி உங்களுக்கு மேக்சிமம் பாடியில அப்சார்ப் ஆகும். உங்களுடைய இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். டைஜஷனும் ப்ராப்பரா இருக்கும். அப்போ நீங்க இதை பத்தியான கிளீனான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் லெமன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிப்ஸ் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ.